முன்னோடி சமையல் பார்க்குற இனியவர்களுக்கு வணக்கம். என்ன கறி குழம்பு, மீன் குழம்பு, இந்த கிள்ளி போட்ட சாம்பார் அடிச்சுக்கிறதுக்கு வாழ்க்கையில் எதுவுமே இல்லைங்க. ஏதோ சொல்கிறாங்க அப்படி இப்படின்னு போட்டு சாப்பிட்டேன் பாருங்க. அடா அடா அடா, என்ன ஒரு ருசி! சின்ன வெங்காயம் போட்டு கிள்ளி போட்டு சாம்பார் வச்சு சூப்பராக இருந்துச்சு. தொட்டுக்க கூட செய்யலைங்க. அவ்வளோ பசி. எல்லாம் காயெல்லாம் எடுத்து வச்சேன், ஆனால் எதுவுமே செய்யலை. புடலங்காய், காலிஃப்ளவர் எல்லாத்தையும் எடுத்து வச்சேன். அதை கூட பொரியல் பண்ண நேரமில் உடம்பு சரியில்லை, அதனால் பசித்த மாதிரி இருந்தது. டக்குன்னு சாப்பிட்டேன். இது அவருக்கு சாம்பார் பிடிக்காது, அதனால் கொஞ்சமாக கத்திரிக்காய் போட்டு கொஞ்சம் புளி ஊற்றி பூண்டெல்லாம் உரித்து போட்டு மடவை மீனோட துண்டு கருவாடு அதை போட்டு அப்படியே அவருக்கு ஒரு கருவாட்டு குழம்பு கொஞ்சமாக வச்சுட்டு சாதம் வடித்து மாங்காய், பச்சை மாங்காய் ஒன்று விழுந்து மரத்துலேருந்து மரத்துக்காய், அது புளிக்காது அதிகமாக. அது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வெட்டி அதை உப்பில் போட்டு வச்சுருந்தேன். இந்த மாங்காயை தொட்டுக்கிட்டு இந்த சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டோம். அப்பா சொர்க்கம்னா அது தாங்க சொர்க்கம். அமிர்தத்தெல்லாம் நம்ம சாப்பிட்டு பார்த்தது கிடையாது. அது எப்படி இருக்கணும்னு தெரியாது நம்மளுக்கு, சொல்ல கேள்வி தான். ஆனால் இந்த சாம்பாரும் மாங்காயும் போட்டு இன்றைக்கி சாப்பிட்ட சூப்பரான சாப்பாடு. யாருக்காச்சும் வேணுன்னா எங்கள் வீட்டுக்கு வாங்க, சமைச்சு போடுறேன். சூப்பராக சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். தேங்க்யூ மக்களே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.